பெற்ற சபரிமலையில் அதிகரித்து வரும் பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த கேரள உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். பிரசித்தி பெற்ற சபரிமலையில் இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை காலத்தில் தினசரி வர்ச்சுவல் கியூ ஆன்லைன் முன்பதிவு மூலம் 70,000 பேரும், ஸ்பாட் புக்கிங்கான உடனடி முன்பதிவு மூலம் 20,000 பேரும் என 90,000 பக்தர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு கேரள உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்நிலையில் நடை திறக்கப்பட்ட நவம்பர் 16ஆம் தேதி முதல் பக்தர்களின் வருகை அதிகரித்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதற்கு முக்கிய காரணம் ஸ்பாட் புக்கிங்கில் கேரள நீதிமன்ற உத்தரவை மீறி அதிகப்படியான பக்தர்களுக்கு தரிசன அனுமதி வழங்கியதுதான் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து உண்மையை உணர்ந்த திருவிதாங்கூர் தேவசம் போர்டு கேரள உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஸ்பாட் புக்கிங் முன்பதிவை 20,000 பக்தர்களோடு நிறுத்திக் கொண்டது. ஆனாலும் சபரிமலை கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தானாக முன்வந்து தலையிட்ட கேரள உயர்நீதிமன்றம் தினசரி ஸ்பாட் புக்கிங்கை 20,000 5,000 குறைத்து அதிரடி உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் எருமேலி பெருவழி பாதை, சத்திரம், புல்லுமேடு ஆகிய பாரம்பரிய கானக பாதைகள் வழியாக அனுமதிக்கப்படும் பக்தர்களின் எண்ணிக்கையும் தினசரி 5,000 குறைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சனி, ஞாயிறு வார விடுமுறை நாட்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்கும் என்பதால் இந்த உத்தரவு வரும் திங்கட்கிழமை வரை அமலில் இருக்கும் என்றும் கேரள உயர்நீதிமன்றம் தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறது. முன்னதாக சபரிமலையில் பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை திருவிதாங்கூர் தேவசம் போர்டு பின்பற்ற தவறிவிட்டது என்றும், கூட்டத்தை நிர்வகிப்பதில் சரியான ஒருங்கிணைப்பு இல்லை என்றும் விமர்சித்த கேரள உயர்நீதிமன்றம் கூட்டத்தை கட்டுப்படுத்துவது குறித்து அறிவியல் பூர்வமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அறிவுரையும் வழங்கியிருக்கிறது.